ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம 10th ஜியோகிராஃபில சாப்டர் 4ல இருக்கிற செகண்ட் டிஸ்டிங்விஷன் பத்தி பார்க்க போறோம். மெட்டாலிக் மினரல்ஸ் அண்ட் நான் மெட்டாலிக் மினரல்ஸ். ஸோ இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸை நம்ம பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மெட்டாலிக் மினரல்ஸ்ல கண்டைன் மெட்டல்ஸ். ஓகேவா? ஸோ மெட்டாலிக் மினரல்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்னா அந்த மினரல்ஸ்ல வந்து மெட்டல் கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்னென்ன மெட்டல் பார்த்தீங்கன்னா அயன், அப்புறம் காப்பர், அப்புறம் கோல்டு, இதெல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நாம நான் மெட்டாலிக் போயிடுவோம். நான் மெட்டாலிக் என்னன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நோ மெட்டல். ஓகேவா? ஸோ அதில் வந்து மெட்டல் கண்டென்ட் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை வந்து ரெண்டு டைப்பாக பிரிச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தோம்னா ஆர்கானிக் நான் மெட்டாலிக் மினரல்ஸ் அண்ட் இன்ஆர்கானிக் நான் மெட்டாலிக் மினரல்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி ரெண்டு டைப் பிரிச்சிருக்காங்க. இப்போ மெட்டாலிக் மினரல்ஸ் பார்த்தோம். மெட்டாலிக் மினரல்ஸோட செகண்ட் டைப் என்னன்னா அதுல வந்து ரெண்டு டைப் இருக்கு. ஒரு டைப் பார்த்தோம்னா ஃபெரஸ். ஸோ ஃபெரஸ்ங்கிறதுனா கண்டெயின் அயன். ஸோ அதில் வந்து அயன் கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அயன் கண்டென்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அயனோர். ஓகேவா? அயனோர் தான் அதுக்கு எக்ஸாம்பிள். இதே அடுத்த டைப் என்னன்னு பார்த்தோம்னா நான் ஃபெரஸ். ஓகேவா? ஸோ நான் ஃபெரஸ் என்னன்னா அதில் வந்து அயன் கண்டென்ட் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. நோ அயன். ஸோ அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா காப்பர். இதே நான் மெட்டாலிக்கோட செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா இங்க ரெண்டு டைப் பார்த்தோமா? ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் பார்த்தோமா? ஆர்கானிக்ல வந்து இறந்து போனா பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸோட ரிமைன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது மூலயமா ஜென்ரேட் ஆகிற மினரல்ஸ் தான் என்ன சொல்றாங்கன்னா நான் மெட்டாலிக் மினரல்ஸ் சொல்றாங்க. ஸோ அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கோல், அப்புறம் பெட்ரோலியம். ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு எதுல இருந்து கிடைச்சிருக்குன்னு பார்த்தோம்னா பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸோட ரிமைன்ஸ்ல. ஓகேவா? அடுத்தது இதுல இன்னொரு டைப் நம்ம என்ன பார்த்தோம்? இன்ஆர்கானிக். ஓகேவா? ஸோ இன்ஆர்கானிக் என்னன்னா இதுல வந்து லிவிங் ஆர்கானிசம்ஸோட ரிமைன்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா? லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஓட ரிமைன்ஸ். ஸோ அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா மைக்கா. ஓகேவா? சாரி, தேர்ட் பாயிண்ட் போயிடுவோம். தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மெட்டாலிக் மினரல்ஸ் வந்து குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஓகேவா? ஸோ இந்த மினரல்ஸ் வந்து ஹீட்டையும் எலக்ட்ரிசிட்டி நல்லா கண்டக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இதே நான் மெட்டாலிக் பண்ணோம்னா இது வந்து புவர். ஓகேவா? புவர் கண்டக்ட் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஓகேவா? அடுத்த இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருவோம். ஸோ மெட்டாலிக் மினரல்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா அயனோர், அப்புறம் காப்பர், கோல்ட், இதெல்லாமே அதோட எக்ஸாம்பிள்ஸ். இதே நான் மெட்டாலிக்கோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா கோல், அப்புறம் பெட்ரோலியம், அப்புறம் மைக்கா. ஸோ இதெல்லாமே நான் மெட்டாலிக் மினரல்ஸோட எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இந்த கொஸ்டின் ரீகால் போயிடுவோமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா மெட்டாலிக் மினரல்ஸ்ல வந்து மெட்டல் கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன மெட்டல்? அயன், காப்பர், கோல்டு. ஓகேவா? இதே நான் மெட்டாலிக்ல வந்து நோ மெட்டல் இருக்கு. ஸோ அந்த மெட்டல்ல வந்து மெட்டல் கண்டென்ட் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லாம அதை ரெண்டு டைப்பா பிரிச்சிருக்காங்க. என்ன டைப்? ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அடுத்தது மெட்டாலிக் மினரல்ஸோட செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா மெட்டாலிக் மினரல்ஸ் வந்து ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று ஃபெரஸ், இன்னொன்று வந்து நான் ஃபெரஸ். ஓகேவா? ஃபெரஸ்னா அதில் வந்து அயன் கண்டென்ட் இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அயனோடு. இதே நான் ஃபெரஸ்ல வந்து அதில் வந்து அயன் கண்டென்ட் இருக்காது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து காப்பர். ஓகேவா? அடுத்தது நான் மெட்டாலிக் மினரல்ஸ். நான் மெட்டாலிக் மினரல்ஸ்ல வந்து அதே மாதிரி ரெண்டு டைப் இருக்கு. ஆர்கானிக் நான் மெட்டாலிக் மினரல்ஸ், இன்ஆர்கானிக் நான் மெட்டாலிக் மினரல்ஸ். ஓகேவா? ஆர்கானிக் நான் மெட்டாலிக் மினரல்ஸ்ல வந்து பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸோட ரிமைன்ஸ் தான் மினரல்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்? கோல், அப்புறம் பெட்ரோலியம். இன்ஆர்கானிக் வந்து லிவிங் ஆர்கானிசம்ஸோட ரிமைன்ஸ் வந்து கிடைக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்த்தோம்? மைக்கா. ஓகேவா? தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா மெட்டாலிக் மினரல்ஸ் வந்து குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ ஹீட் எலக்ட்ரிசிட்டி நல்லா கண்டக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. எது? மெட்டாலிக் மினரல்ஸ். இதே நான் மெட்டாலிக் மினரல்ஸ் பார்த்தோம்னா புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா இதுக்கோட எக்ஸாம்பிள்ஸ். ஸோ மெட்டாலிக் மினரல்ஸோட எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்த்தோம்? அயனோர், காப்பர், கோல்டு.
ஓகேவா? நான் மெட்டாலிக் மினரல்ஸ் பார்த்தோம்னா கோல், பெட்ரோலியம், மைக்கா இதெல்லாமே நான் மெட்டாலிக் மினரல்ஸோட எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ இதான் இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.